வாங்க இன்னைக்கு கேழ்வரகு அடையும் தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க. தக்காளி சட்னிக்கு முதல்ல 4 தக்காளி, ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அது போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தக்காளி ஃப்ளேவரை கொஞ்சம் நல்லா அந்த கொத்தமல்லியும் தக்காளியும் சேர்ந்து இருக்கும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு வெடிக்க விட்டு ஒரு பாண்லியில் கடுகு வெடித்த பிறகு அதை நல்லா கொதித்து இறக்கி வச்சிங்கன்னா தக்காளி சட்னி ரெடி. அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு எடுத்து அதில் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு கவரோ இல்லை வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையில் தட்டி இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்ட வரும். நல்லா தட்டி தோசைக்கல்லில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். அது உங்கள் விருப்பம். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதையும் போட்டுக்கலாம். இல்லை நெய் வேணும்னா நெய் போட்டுக்கோங்க. போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்து அந்த தக்காளி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அருமையான கேழ்வரகு அடையும் தக்காளி சட்னியும் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க சாப்பிட்லாம்.